மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்செந்தூர் இரும்பு ஆர்ச் பகுதியில் பொதுமக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை, மிக மோசமா இருக்குது. இப்ப கூட நான் வரும்போது பார்த்தேன், திமுக மேடையில் ஒரு எம்பி எம்எல்ஏ சண்டை போட்டுக்கிறாங்க. வலைதளத்தில் காட்டினாங்க. வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க? இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, காவல்துறை உயர் அதிகாரி இருக்காங்க, அந்த இடத்துலயே மேடையிலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட காட்சி இன்றைக்கு வலைதளத்தில் வருது. அதோட 2 நாளைக்கு முந்தி நேற்றைக்கு முன்தினம் இன்றைக்கு சென்னையில் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த கைதிகளை பேருந்தில் அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது திருப்பி கூட்டிட்டு வரும்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிட்டு வரும்போது அதில் 2 வீலரில் 2 பேர் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அதுக்குள்ள சில பொட்டணத்தை போடுறாங்க எங்க பேருந்துக்குள்ள. உடனே அதில் பிரச்சனையாகி அங்கே கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை, அங்கே தாக்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்சி திமுகவில் தான் பார்க்க முடியும். எங்க போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை, கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க. அந்த பேருந்து நிலையத்தில் போகும்போது வலைதளத்தில் வந்த காட்சி. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் மட்டும் 20 நாள்ல 11 பாலியல் குடும்பம் நடந்திருக்குது. 11 பாலியல் சீண்டல் நடந்திருக்குன்னு சொன்னா ஒரு மாவட்டத்தில் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்க எண்ணி பாருங்க. எனக்கு ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில் பார்ப்போம், பத்திரிகைகள் பார்ப்போம், தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பத்திரிகை தொடர்ந்தா, செய்தி தொடர்ந்தா, கொலை எங்க நடக்குது, என்ன நிலவரம், அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் கஞ்சா போத, கஞ்சா விற்பனை அதிகம் அமோகமாக விற்குது. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வணிகர் பெருமக்கள், இன்னைக்கு நம்முடைய ஃபாதர் பிஷப் அவையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவர்களே பேசினாங்க, எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள்லாம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டாங்க, இந்த கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. நானும் அதுதான் சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் பேசினேன். இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டதோ இல்லையோ தெரியல, செவடங்காதில் சங்குதுற மாதிரி பல முறை சொல்லியாச்சு. 3 ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிகிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறோம். அதே போல தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் தடுத்த மாதிரி இல்லை. இன்னைக்கு அவர்களே பேசுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கடைக்காரர் பேசுறாரு, தினம் போய் கடையை திறந்தா முன்னாண்ட படுத்து கிடக்குறாங்க, போதையில் படுத்து கிடக்குறான், அவனை எழுப்புனா தகராறுக்கு வர்றாங்கிறார். இப்படிப்பட்ட நிலைமை தேவைங்களா? சத்தமா சொல்லுங்க. மிக மோசமான நிலை. இன்னைக்கு போதை ஆசாமியில் யாரும் தட்டி கேட்க முடியல, தட்டி கேட்டா கொலை பண்ணிடுறான். அது தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாளைக்கு முந்தி பத்திரிகை இன்னைக்கு காலையில் பார்த்தேன், யாரோ 2 நபரை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமை தேவையா? இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயலிழந்து காட்சி அளிக்கின்றது. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை போற்றப்பட்டு வந்தது. இன்றைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா இன்றைக்கு செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால்தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்க முடியல. அதோட இப்போ நலன் காக்கும் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், எப்போ நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவம் எதுக்கு? ஏற்கனவே அதிமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு ஒரு பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஒருவருக்கு நோய்க்கு வந்தபோது சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து தான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேர் வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது
அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளவில் வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம்கள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மாதத்திற்கும் 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு செய்யறார். வேற என்ன புதுசா செஞ்சிட்டீங்க? எல்லாம் பேரை மாத்தி அதிமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அதில் ஒரு மருத்துவர் MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சு அங்க ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம். அதை மூடிட்டீங்க. அதை திறந்தாலே போதும், ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. நீங்க ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க, அப்புறம் மூடிட்டு போயிருவீங்க. அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது? மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்செந்தூரில் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.